ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாட்டி கை மருந்து பார்க்க போகிறோம். அதிக வெள்ளைப்போக்கு, இடுப்பு வலி, கால் கை உளைச்சல், மாதவிடாய் கோளாறு, நிறைய இரத்தப்போக்கு இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடியோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 10 வயசு பொம்பளை பிள்ளைலேருந்து 60 வயசு வரைக்குமே இது குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எஃபெக்டான உள்ளது. பார்த்தீங்களா, மூட்டை மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில். சாலிகா விதை வச்சு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இதில் பாலில் காமிச்சு வீடியோ போட்டிருந்தேன், பாலில் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு. இந்த சாலிகா 2-3 கலரில் தெரியும். டார்க்காகவும் இருக்கும், லைட்டு ப்ரௌனாக தெரியும், நல்ல ரெட் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம எள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் ரெட் கலரில் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். இது பால் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், அது பாருங்கள். நிறைய பேருக்கு சூட்னால வாயில் கொப்பளம், வயிற்று புண்ணு அதெல்லாம் இது குடிச்சிட்டு வரும்போது ஒரு 21 நாளுக்கு நல்லாவே க்யூர் ஆகும். இந்த சாலிகா எல்லா கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இங்கிலீஷில் கார்டன் கிராஸ் சீடுன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் அதில் போட்டிருக்கோம். சாலிகா 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுனால இப்போ சப்ஜாவத மாதிரி இருக்குது, நல்ல ஜல்லி மாதிரி இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் கூடவும் குடிக்கலாம், கம்மியாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே இதில் ஒரு கிளாஸில் தண்ணியை எடுத்து காமிக்கிறேன். வெறும் வயிற்றில் குடிக்கலாம், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. இல்லைனா சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்ரு ஊற்றிக்கிறேன். இப்போ ஐஸ் வாட்ரு ஊற்றிருக்கனால நம்ம சர்பத்து குடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது மட்டும் எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் பயப்படாமல் குடிக்கலாம். வெயில் காலத்தில் அடிக்கடி கூட நம்ம எடுத்துக்கலாம், நல்லா சூட்டை தணிக்கும். இப்போ அதில் நான் கொஞ்சம் இது எலுமிச்சப்பழம் சாறு ஊற்றுறேன். இந்த கார்டன் கிராஸ் சீடு ஜப்பானில் சைனாலெலாம் அதிகமாக அதிகம் எடுத்துக்கிடுவாங்க. டெய்லியுமே அவங்களுடைய ஃபுட்டில் இது இருக்கும். வேணும்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் ஊற்றியும் குடிக்கலாம், இல்லைன்னா சும்மா ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கலக்கி நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ உங்களுக்கு பால் ஊற்றி காய்ச்சி குடிக்கிறதுக்கும் காமிக்கிறேன். 3 மாதிரி நம்ம குடிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் நம்ம உடம்புல போய் சேர்ந்தால் ஓகே தான், ரொம்ப நல்லது. இப்போ சின்ன ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை கொஞ்சம் வேக வச்சுட்டு, ஏற்கனவே காய்ச்சின பால் தான், இதை அதில் ஊற்றி ஒரு கொதிச்ச அப்புறமா பனக்கல்கண்டு, என்ன தேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டு குடிங்க. சும்மா கூட அப்படியே குடிக்கலாம், உப்பு கல் போட்டு. ரொம்ப நேரம் வேக வைக்கணும் தேவையில்லை, என்கிட்ட ஆல்ரெடி இது ஊறினதுனால சும்மா ஒரு 2 கொதிச்சாலே போதும். இல்லைன்னா நீங்கள் காய்ச்சின பால் இருந்தால் கூட அதில் சேர்த்து கூட நீங்கள் ஊற்றி அப்படியே குடிச்சிக்கலாம். அதனால் ரொம்ப வேக வைக்க வேணாம். நல்லா சூடாகவும் குடிக்கலாம், நான் வெதுப்பாகவும் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்கு முன்னாடியே குடிச்சிருங்க. இப்போ கொஞ்சம் 2 ஸ்பூன் பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். இது கல் மண் இல்லாத பனங்கல்கண்டுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அப்படி இருந்துச்சுன்னா இருத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க. பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும். மாதம் வந்த டைமில் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து காய்ச்சி கொடுங்க. மற்ற நேரத்தில் ரொம்ப இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்குது, வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து குடிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மாதவிடாய் நின்றிருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இடுப்பு வலி நல்லா கேட்கும், கால் கை உளைச்சல்லாம் நல்லா சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்ல வளர்ச்சி ஆகும், நல்ல ரத்தம் ஊறும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டிலே ஈஸியாக கை மருந்து எப்படி செய்யணும்னு பார்த்துருக்கோம், பாட்டி மருந்து. இந்த 3 டைப்பில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.